அடுத்த சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி ஆகியோரின் செயல்திறன் 2:5:3. மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேலையை 27 நாட்களில் செய்து முடிப்பர் எனில், பி மற்றும் சி இருவரும் இணைந்து 4/9 பங்கு வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, ஏ, பி, சி 3 பேர் இருக்காங்க. ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார், பி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வார், சி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். அது செயல்திறனா அவங்க செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்போ மொத்தமாக 2 + 5 + 3 ஆட் பண்ணா 10. ஸோ ஒரு நாளைக்கு 10 வேலை செய்கிறாங்க. அப்போ மொத்தமாக 27 நாள் வேலை செய்கிறாங்க 3 பேர் சேர்ந்து. அப்போ 27 × 10 = 270 வேலை. மொத்த வேலை 270. இதில் 4/9 பங்கு அப்படின்னா 270 × 4/9. ஸோ இங்கே 9 27 கேன்சல் பண்ணால் 30 வரும். 30 × 4 120 வேலை இருக்குது. ஸோ 120 வேலையை தான் பி மற்றும் சி 2 பேர் சேர்ந்து இவங்க 2 பேர் மட்டும் செய்கிறாங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி 5, சியோட எஃபிஷியன்சி 3, ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. அப்போ இந்த 4/9 வேலைனா 4/9 பங்குனா 120 வகுத்தல் பி மற்றும் சினா 2 ஆட் பண்ணால் 8, கேன்சல் பண்ணால் 15. ஸோ அப்போ பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து 15 நாளில் இந்த 4/9 பங்கு வேலையை செய்து முடிப்பார்கள்.